ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 9. அத்தியாயத்தின் தலைப்பு மிக ரகசியமான அறிவு. பதம் 2. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு: இந்த அறிவு கல்வியின் அரசனும் எல்லா ரகசியங்களிலும் மிக ரகசியமானதும் மிக தூய்மையானதுமாகும். தன்னுணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையாகும். இஃது அழிவற்றதும் பேரின்பத்துடன் செயலாற்றப்படுவதும் ஆகும். பொருளுரை: பகவத்கீதையின் இந்த அத்தியாயம் இதற்கு முன்னர் விளக்கப்பட்ட கொள்கைகளுக்கும் தத்துவங்களுக்கும் சாரமாக திகழ்வதால் இஃது அறிவின் அரசன் என்று அழைக்கப்படுகின்றது. இந்தியாவில் 7 முக்கிய தத்துவ ஞானிகள் உள்ளனர். கௌதமர், கணாதர், கபிலர், யக்ஞவல்கியர், சாண்டில்யர், வைஸ்வானரர், இறுதியாக வேதாந்த சூத்திரத்தை இயற்றிய வியாசதேவர். எனவே தத்துவத்தின் திவ்ய ஞானத்தின் துறையில் அறிவுக்கு பஞ்சமே இல்லை. வேதங்களையும் பல்வேறு தத்துவங்களையும் கற்பதால் பெறப்படும் ஞானத்தின் சாரமாக விளங்கும் இந்த 9ஆம் அத்தியாயத்தினை அறிவின் அரசன் என்று பகவான் இங்கே குறிப்பிடுகிறார். இதுவே ரகசியங்களின் உத்தமமானது. ஏனெனில் ரகசியமான அறிவு அல்லது திவ்யமான அறிவு என்பது உடலுக்கும் ஆத்மாவிற்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்வதை உள்ளடக்கியது. இத்தகு ரகசிய அறிவு பக்தி தொண்டினை எட்டும் போது அஃது அறிவின் அரசனாக கருதப்படுகிறது. பொதுவாக இந்த ரகசிய அறிவு மக்களுக்கு கற்பிக்கப்படுவதில்லை. அவர்கள் வெளிப்புற அறிவை மட்டுமே பெறுகின்றனர். கல்வி என்பதை பொறுத்தவரை பொதுவாக அரசியல், சமூகவியல், பௌதிகம், ரசாயனம், கணிதம், வானவியல், பொறியியல் போன்ற பற்பல துறைகளில் மக்கள் ஆழ்ந்துள்ளனர். உலகெங்கிலும் பற்பல கல்வித்துறைகளும் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களும் உள்ளன. ஆனால் துரதிருஷ்டவசமாக ஆத்ம விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்கு கல்வி நிறுவனமோ பல்கலைக்கழகமோ இல்லை. இருப்பினும் ஆத்மாவே உடலின் மிக முக்கிய பகுதி. ஆத்மா இல்லாவிடில் உடலுக்கு எந்தவித மதிப்பும் இல்லை. ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த ஆத்மாவினை கவனிக்காமல் மக்கள் தங்களது உடல் சார்ந்த வாழ்க்கை தேவைகளை பெரிதும் வலியுறுத்துகின்றனர். பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்திலிருந்து ஆத்மாவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றது. அதன் ஆரம்பத்திலேயே உடல் அழியக்கூடியதென்றும் ஆத்மா அழிவற்றதென்றும் பகவான் கூறுகின்றார். ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்டது. அது மாற்றமடையாத, அழிக்கவியலாத, நித்தியமான இயற்கையை உடையது என்பதை அறிந்து கொள்வது ஞானத்தின் இரகசியமான பகுதியாகும். இருப்பினும் ஆத்மாவின் செயல்களை பற்றிய எந்த ஒரு விவரமும் இதில் இல்லை. சில சமயங்களில் ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்டது. உடல் அழியும் போது அல்லது உடலிலிருந்து முக்தி அடையும் போது ஆத்மா செயல்களை ஏதுமின்றி அருவமாகி விடுகிறது என்று மக்கள் கருதுகின்றனர். ஆனால் அஃது உண்மையல்ல. உடலினுள் எப்போதும் செயல்பட்டு கொண்டுள்ள ஆத்மா முக்தி பெற்ற பின் எவ்வாறு செயலின்றி இருக்க முடியும்? ஆத்மா எப்போதும் செயல்படக்கூடியதாகும். அது நித்தியமானது என்பதால் அதில் செயல்படும் தன்மையும் நித்தியமானதாகவே இருக்கும். ஆன்மீக உலகில் ஆத்மாவினால் செய்யப்படும் செயல்கள் ஆன்மீக ஞானத்தின் மிக ரகசியமான பகுதியாகும். எனவே ஆத்மாவின் அத்தகு செயல்கள் எல்லா ஞானத்திலும் மிக ரகசியமானதாக அறிவின் அரசனாக இங்கு குறிப்பிடப்படுகின்றது.
வேத இலக்கியங்களில் விளக்கப்பட்டுள்ளபடி இந்த ஞானமே எல்லா செயல்களின் மிக தூய்மையான உருவமாகும். மனிதனின் பாவச் செயல்கள் பாவங்களுக்கு மேல் பாவங்கள் செய்வதன் விளைவுகளே என்று பத்ம புராணத்தில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. பல நோக்கு செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்கள் பாவ விளைவுகளில் பல்வேறு நிலைகளாலும் ரூபங்களாலும் பந்தப்படுத்தப்பட்டுள்ளனர். உதாரணமாக, ஒரு குறிப்பிட்ட மரத்தின் விதையை விதைத்தால் அந்த மரம் உடனே வளர்வதில்லை. அதற்கு சிறிது காலம் ஆகின்றது. முதலில் அது துளிர்விடும், சிறிய செடியாகும். பிறகு மரமாக வளர்ந்து பூக்களையும் பழங்களையும் கொடுக்கும். அப்போது அந்த மரத்தின் விதையை விதைத்தவர்கள் அதன் பூக்களையும் பழத்தையும் அனுபவிக்கின்றனர். அதுபோலவே மனிதன் பாவச் செயலை செய்யும் போது அது விதைகளைப் போன்று வளர்வதற்கு நேரமாகின்றது. அதில் பற்பல நிலைகள் உள்ளன. மனிதன் தனது பாவச் செயல்களை ஏற்கனவே நிறுத்தி இருக்கலாம். ஆனால் முந்தைய பாவச் செயலின் பழங்கள் அல்லது விளைவுகள் இன்னும் அனுபவிக்கப்பட வேண்டியவை. சில பாவங்கள் இன்னும் விதை வடிவிலேயே உள்ளன. மற்றவை வளர்ந்து பழங்களை கொடுக்கின்றன. அப்பழங்களை நாம் துன்பமாகவும் வலியாகவும் அனுபவிக்கிறோம். 7ஆம் அத்தியாயத்தின் 28வது பதத்தில் விளக்கப்பட்டுள்ளபடி எல்லா பாவச் செயல்களின் விளைவுகளையும் முழுமையாக ஒழித்து புண்ணிய செயல்களின் முழுமையாக ஈடுபட்டு இந்த ஜட உலகின் இருமைகளிலிருந்து விடுபட்டவன் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபடுகிறான். வேறு விதமாக கூறினால், பரமபுருஷரின் பக்தி தொண்டில் உண்மையாக ஈடுபட்டுள்ளவர்கள் ஏற்கனவே எல்லா விளைவுகளிலிருந்து விடுதலை பெற்றவர்கள். இக்கருத்து பத்ம புராணத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பரமபுருஷ பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டவர்களுக்கு பழுத்தவை, காத்திருப்பவை, விதையாக உள்ளவை என எல்லா பாவ விளைவுகளிலிருந்து படிப்படியாக அழிந்து விடுகின்றன. எனவே பக்தி தொண்டின் தூய்மைப்படுத்தும் சக்தி மிகவும் வலிமை வாய்ந்தது. இது பவித்ரம் உத்தமம், மிகவும் தூய்மையானது என்று அழைக்கப்படுகின்றது. உத்தமா என்றால் மிக உயர்ந்தது என்று பொருள். தமஸ் என்றால் இருள் அல்லது ஜட உலகத்தை குறிக்கும். உத்தமா என்றால் ஜட செயல்களை விட உயர்ந்தது என்று பொருள். பக்தர்கள் சாதாரண நபர்களைப் போன்று செயல்படுவதாக சில சமயங்களில் தோன்றினாலும் பக்தியின் செயல்களை உலகாயுத செயல்களுக்கு சமமாக ஒருபோதும் கருதக்கூடாது. பக்தி தொண்டில் அனுபவம் உள்ளவன் அச்செயல்கள் பௌதிகமானவை அல்ல என்பதை அறிவான். அவையும் ஜட இயற்கையின் குணங்களினால் கலங்கமடையாத ஆன்மீகமயமான செயல்களாகும். பலன்களை நேரடியாக உணரும் அளவிற்கு பக்தி தொண்டின் செயல்கள் மிகவும் பக்குவமானவை என்று கூறப்பட்டுள்ளது. இதன் நேரடி பலனை உண்மையாகவே உணர முடியும். இதில் நமக்கு அனுபவமும் உள்ளது. கிருஷ்ணரின் திருநாமங்களே அல்லது ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரிப்பவர் அபராதமின்றி உச்சரிக்கும் போது திவ்ய ஆனந்தத்தை உணர்கிறார். மேலும் வெகு விரைவில் எல்லாவித ஜட மாசுக்களிலிருந்து தூய்மை அடைகிறார். இது நடைமுறையில் நாம் கண்ட உண்மை. மேலும் கேட்பதோடு மட்டுமின்றி பக்தி தொண்டில் செய்தியை பரப்ப ஒருவன் முயற்சி செய்தால் அல்லது கிருஷ்ண உணர்வின் பொதுநலச் செயல்களுக்கு உதவுவதில் தன்னை ஈடுபடுத்தினால் அவன் படிப்படியாக ஆன்மீக முன்னேற்றத்தை அடைய முடியும் அல்லது உணர முடியும். ஆன்மீக வாழ்வின் இந்த முன்னேற்றம் எந்தவிதமான முந்தைய தகுதியையோ கல்வியையோ பொறுத்ததல்ல. இந்த வழிமுறையில் எளிமையாக ஈடுபடுவதன் மூலம் ஒருவன் தூய்மை அடைகிறான். அந்த அளவிற்கு இந்த வழிமுறை மிகவும் தூய்மையானதாகும். இதே கருத்து வேதாந்த சூத்திரத்தில் 3.2.26 பின்வரும் சொற்களால் விளக்கப்பட்டுள்ளது. பக்தி தொண்டின் செயல்களில் ஈடுபடுபவன் சந்தேகமின்றி சான்றோன் ஆகிறான். பக்தி தொண்டு அத்தகைய சக்தி வாய்ந்தது. நாரதரின் முந்தைய பிறவியிலிருந்து இதற்கான நடைமுறை உதாரணத்தை நாம் காண முடியும். அப்பிறவியில் அவர் ஒரு வேலைக்காரியின் மகனாக இருந்தார். கல்வி கற்றோரும் இல்லை.
பெரும் குடும்பத்தில் பிறந்தவரும் இல்லை. ஆனால் சிறந்த பக்தர்களின் சேவையில் அவரது அன்னை ஈடுபட்டிருக்கையில் நாரதரும் அதில் ஈடுபடுவார். சில சமயங்களில் அன்னை இல்லாத நேரங்களில் அவரே அந்த சிறந்த பக்தர்களுக்கு சேவை செய்வார். இதை நாரதரே கூறுகின்றார். ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள 1:5:25 இப்பதத்தில் நாரதர் தனது முந்தைய பிறவியை பற்றி தன்னுடைய சீடரான வியாசதேவரிடம் விளக்குகிறார். அந்த தூய பக்தர்கள் 4 மாதம் தங்கி இருந்த போது சிறுவனான நாரதர் அவர்களுக்கு சேவை செய்து அவர்களுடன் நெருங்கிய உறவை வளர்த்தார். சில நேரங்களில் அந்த சாதுக்கள் உணவின் மீதே தட்டிலேயே விட்டு செல்வர். அந்த தட்டுகளை கழுவும் சிறுவன் உணவின் மீதியை சுவைக்க விரும்பினான். அதற்காக அவன் அச்சிறந்த பக்தர்களின் அனுமதியை கேட்க அவர்களும் உணவின் மீதியை நாரதரிடம் கொடுத்தனர். இதன் விளைவாக எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டான். அவ்வாறு தொடர்ந்து உண்டு வந்த போது சிறுவனும் அந்த சாதுக்களை போன்று தூய்மையான இதயத்தை படிப்படியாக பெற்றான். ஸ்வரவணம் மற்றும் கீர்த்தனத்தின் மூலம் இடையராது பக்தி தொண்டின் சுவையை அந்த பெரும் பக்தர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தனர். நாரதரும் அதே சுவையை படிப்படியாக வளர்த்து கொண்டார். நாரதர் மேலும் கூறுகிறார், சாதுக்களுடன் உறவு கொண்டதால் பகவானின் புகழை கேட்பதற்கும் பாடுவதற்கும் நாரதர் ருசியை பெற்றார். மேலும் பக்தி தொண்டிற்கான பேர் ஆவலையும் வளர்த்து கொண்டார். எனவே வேதாந்த சூத்திரத்தில் விளக்கப்பட்டபடி ஒருவன் பக்தி தொண்டின் செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அவனுக்கு அனைத்தும் தாமாகவே தெளிவாகி அவற்றை புரிந்து கொள்கிறான். இதுவே நேரடியான அனுபவம் என்று அழைக்கப்படுகிறது. தம்யம் என்றால் தர்மத்தின் பாதை என்று பொருள். நாரதர் உண்மையில் ஒரு வேலைக்காரியின் மகனாக இருந்தார். பள்ளி செல்லும் வாய்ப்பு அவருக்கு இல்லை. அவர் வெறுமனே தனது தாய்க்கு உதவி செய்து வந்தார். அதிர்ஷ்டவசமாக அவரது தாய் சில பக்தர்களுக்கு சேவை செய்ய நேர்ந்தது. அந்த வாய்ப்பை பெற்ற மகன் நாரதரும் பக்தர்களின் உறவால் தர்மத்தின் மிக உயர்ந்த குறிக்கோளை அடைந்தார். ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி பக்தி தொண்டே தர்மத்தின் மிக உயர்ந்த குறிக்கோளாகும். பக்தி தொண்டினை அடைவதே தர்மத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலை என்பதை சாதாரண தர்மத்தை பின்பற்றுவோர் பொதுவாக அறிவதில்லை. 8ஆம் அத்தியாயத்தின் கடைசி பதத்தில் நாம் விவாதித்தபடி தன் உணர்வுக்கு வேத ஞானம் அவசியமாகும். ஆனால் இங்கே குருகுலத்திற்கு ஒருபோதும் செல்லாத போதிலும் வேத கொள்கைகளின் தேர்ச்சி பெறாத போதிலும் நாரதர் வேத கல்வியின் மிக உயர்ந்த பலன்களை அடைந்தார். தர்மத்தின் கொள்கைகளை முறையாக செயலாற்றாத போதிலும் மிக உயர்ந்த பக்குவ நிலைக்கு ஒருவன் உயர்த்தும் அளவுக்கு இந்த வழிமுறை மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். இஃது எவ்வாறு சாத்தியமாகும்? இதுவும் வேத இலக்கியங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கல்வி அறிவு இல்லாதவனாக இருந்தாலும் வேதங்களை ஒருபோதும் படிக்காதவனாக இருந்தாலும் பெரும் ஆச்சாரியர்களுடன் தொடர்பு கொள்பவன் தன்னை உணர்வதற்கு தேவையான எல்லா ஞானத்தையும் அடைந்து விடுகிறான். பக்தி தொண்டின் வழிமுறை மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகும். பக்தி தொண்டு ஸ்வரவணம், கீர்த்தனம், விஷ்ணு என்பதை உள்ளடக்கியது. பகவானின் பெருமைகளை பற்றிய கீர்த்தனங்களையும் திவ்ய ஞானத்தை பற்றி அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சரியர்களால் வழங்கப்படும் தத்துவ சொற்பொழிவுகளையும் ஒருவன் எளிமையாக கேட்கலாம். அமர்ந்த நிலையிலேயே அவன் கற்றுக்கொள்ளலாம். பின்னர் பகவானுக்கு படைக்கப்பட்ட அருமையான அறுசுவை உணவுகளை உண்ணலாம். பக்தி தொண்டு ஒவ்வொரு நிலையிலும் இன்பமயமானது. மிகவும் வறுமையான நிலையிலும் பக்தி தொண்டினை செயலாற்ற முடியும். பகவான் கூறுகிறார், பக்தன் எதை படைத்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக உள்ளார். எந்த பொருள் என்பது பொருட்டல்ல. உலகில் எல்லா பகுதிகளிலும் கிடைக்கக்கூடிய இலை, பூ, சிறு பழம் அல்லது நீர் போன்றவற்றை சமுதாயத்தின் எந்த நிலையில் உள்ள நபரும் அர்ப்பணிக்க முடியும். அதனை அன்புடன் சமர்ப்பிக்கும் போது பகவான் அதனை ஏற்றுக்கொள்கிறார். சரித்திரத்தில் இதற்கு பல சான்றுகள் உள்ளன. பகவானின் தாமரை திருவடிகளில் சமர்ப்பிக்கப்பட்ட துளசி இலைகளை சுவைத்ததால் சனத்குமாரரை போன்ற மாமுனிவர்கள் மிகச் சிறந்த பக்தர்களானர். எனவே பக்தியின் வழிமுறை
மிகவும் சிறந்ததாகும். இதனை மகிழ்ச்சியுடன் செயலாற்ற முடியும். பொருள்கள் படைக்கப்படும் போது கடவுள் அதிலுள்ள அன்பை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறார். பக்தி தொண்டு நித்தியமானது என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. இது மாயாவத தத்துவஞானிகள் கூறுவது போன்றதல்ல. அவர்களும் சில சமயங்களில் பெயரளவிலான பக்தி தொண்டினை ஏற்கின்றனர். இருப்பினும் முக்தி பெறும் வரை பக்தி தொண்டினை தொடரலாம். ஆனால் இறுதியில் முக்தி அடைந்தவுடன் நாமும் கடவுளுடன் ஒன்றாகி விடுவோம் என்று கருத்தை கொண்டுள்ளனர். இத்தகைய தற்காலிகமான சந்தர்ப்பவாத பக்தி தொண்டினை தூய பக்தி தொண்டாக ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையான பக்தி தொண்டு முக்திக்கு பின்னம் தொடர்கிறது. பக்தன் கடவுளின் ராஜ்யத்தில் உள்ள ஆன்மீக கிரகத்திற்கு செல்லும் போது அங்கும் பரமபுருஷரின் தொண்டில் ஈடுபடுகிறான். அவன் பரமபுருஷருடன் ஒன்றாகி விட முயற்சி செய்வதில்லை. பகவத்கீதையில் காண இருப்பதை போல் உண்மையான பக்தி தொண்டு முக்திக்கு பிறகுதான் தொடங்குகிறது. ஒருவன் முக்தியடைந்த பிறகு பிரம்மனில் நிலை பெற்றிருக்கும் போது பிரம்மபூதா அவனது பக்தி தொண்டு ஆரம்பமாகிறது. கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் போன்ற எந்த யோக பயிற்சியினாலும் யாரும் பரமபுருஷ பகவானை அறிந்து கொள்ள முடியாது. அந்த யோக முறைகளின் மூலம் பக்தி யோகத்தை நோக்கி சற்று முன்னேறலாம். ஆனால் பக்தி தொண்டின் நிலைக்கு வராமல் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளில் எவரும் புரிந்து கொள்ள முடியாது. பக்தி தொண்டின் வழிமுறையை பின்பற்றி, குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் பகவத்கீதை போன்றவற்றை தன்னை உணர்ந்த ஆத்மாக்களிடமிருந்து கேட்டு தூய்மை அடையும் பொழுது அவனால் கிருஷ்ணரின் அல்லது கடவுளின் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று ஸ்ரீமத் பாகவதத்திலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒருவனது இதயம் எப்போது எல்லா அபத்தங்களிலிருந்தும் தூய்மை அடைகிறதோ அப்போது கடவுள் என்றால் என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ள முடியும். இவ்வாறாக கிருஷ்ண உணர்வு எனப்படும் பக்தி தொண்டு எல்லாவித கல்விக்கும் எல்லாவிதமான இரகசிய அறிவிற்கும் அரசனாக விளங்குகிறது. இதுவே தர்மத்தின் மிக தூய்மையான ரூபம். கஷ்டமின்றி மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றப்படக்கூடியது. எனவே அனைவரும் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். श्री श्रीमद् भगवद गीता की जय, श्री प्रभुपाद की जय, गौर प्रमानंदे हरि हरि बोल।